வேலை வாய்ப்புகள் மோடிஜி அரசாங்கத்துல உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பொய் குற்றச்சாட்டுக்கு எதிரான திடுக்கிடும் தகவல்கள் உள்ளன. என்னென்ன தகவல்கள் என்று பார்த்தீர்களானால், பிஎஃப் அக்கவுண்ட்ஸ், ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு அப்படின்னா அவருக்கு வைப்பு நிதி கணக்குகள் பிஎஃப் அக்கவுண்ட்ஸ் திறக்கப்படும். இந்த கணக்கு திறந்தா ஒருத்தர் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்மளுடைய மோடிஜி அரசாங்கத்துல பார்த்தோமாகில் வருஷா வருஷம் ஆண்டுக்கு சுமார் 1 கோடி பிஎஃப் அக்கவுண்ட், அதாவது வைப்பு நிதி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதுதான் டேட்டா சொல்லக்கூடிய உண்மை தகவல். இதன் மூலமாக நாட்டுல முறையான வேலைகள் பல மடங்கு அதிகரிப்பது தெளிவாக தெரிகிறது. மோடிஜி அரசாங்கத்துல பார்த்தீங்கன்னா 2014 அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 15 கோடியாக இருந்த ஊழியர்களுடைய வைப்பு நிதி கணக்குகள் 2022 வெறும் 9 ஆண்டுகள், 8 ஆண்டுல இருந்து 9 ஆண்டுகளுக்குள்ள 27.73 கோடியாக உயர்ந்துள்ளது. ஆல்மோஸ்ட் 12 கோடி புதிய கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக என்ன தெரிகிறது பார்த்தோமாக, ஊழியர்கள் வேலைக்கு சேர்றவங்க எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னு தானே அர்த்தம். இதுதான் மோடிஜி அளிக்கக்கூடிய கேரண்டி. மோடிஜியை சார்ந்து செயல்படக்கூடிய அண்ணாமலை அண்ணனுக்கு வாக்களியுங்கள். நம்ம கோவை, நம்ம அண்ணா. ஜெய்ஹிந்த்.